வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கடவுச்சீட்டு அலுவலகத்தில் குழப்ப நிலை, பொதுமக்கள் அதிருப்தி. மந்திரவாதி யானுக்காவுக்கு பல மில்லியன் நட்டுக்கேடு, சிக்கலில் முன்னாள் அரசு. யப்பானுக்கு வருமாறு அனுரவுக்கு கிடைத்துள்ள அழைப்பு. யாழ் போதனா வைத்தியசாலையில் நோயாளிகளுக்கு பெரும் சிக்கல். செம்மணி மனித புதைக்குழி குறித்து நீதிமன்றத்தின் நடவடிக்கை. பிரான்ஸ் வாழ் தமிழர்களுக்கு அதிர்ச்சி தகவல், கட்டாயமாக்கும் நடைமுறை. கனிமூல சஞ்சீவ படுகொலை, 20 பாதுகாப்பு அதிகாரிகளின் தொலைபேசிகள் பறிமுதல். பயன்படுத்தப்படாத அரசு வாகனங்கள் குறித்து வெளியான அதிரடி அறிவிப்பு. கொட்டி தீர்க்கப் போகும் மழை, பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவித்தல். மீண்டும் ஒரு துப்பாக்கிச்சூடு, சிறுமி பலி, பெண் வைத்தியசாலையில். தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பு பத்திரமுல்லையில் உள்ள குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் இன்று குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் அதிகாலை 3 மணியிலிருந்து பொதுமக்கள் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் வரிசையில் இருந்துள்ளனர். இந்நிலையில் திடீரென டோக்கன் வழங்கும் நடவடிக்கை நிறுத்தப்பட்ட நிலையில் அப்பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் அவ்விடத்துக்கு வருகை தந்துள்ளதுடன் மக்களுடன் உரையாடியதைத் தொடர்ந்து சற்று முன்னர் சேவைகள் தொடங்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. அதேவேளை நாட்டில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தில் 24 மணி நேர சேவை வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்ற போதிலும் இவ்வாறான சூழ்நிலைகள் மக்களை சிரமத்திற்கு உள்ளாக்குவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆஸ்தான ஜோதிடரான யானுக்காவுக்கு 28 மில்லியன் ரூபாய் நட்டஈடாக வழங்கப்பட்டுள்ளதாக இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டு ஹோட்டா ஹோம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறை சம்பவத்தின் போது அனுராதபுரத்தில் யானுக்காவுக்கு சொந்தமான ஆலயம் ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டது. இதற்கு நட்டுஈடாக 28 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் பிரதம கொறடா அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அதேவேளை இந்த வன்முறை சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட அரசியல்வாதிகளுக்காக கடந்த அரசாங்கம் மேலும் 1125 மில்லியன் ரூபாவை நட்டுஈடாக வழங்கியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். யப்பானுக்கு விஜயம் செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஜப்பான் அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடனான சந்திப்பின் போது இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் அகியோ இசோமாட்டா இந்த அதிகாரப்பூர்வ அழைப்பை விடுத்தார். புதிய அரசாங்கத்தின் கொள்கை கட்டமைப்புக்கு இதன்போது தூதுவர் பாராட்டு தெரிவித்தார். ஜப்பான் அரசாங்கத்தால் அண்மையில் தொடங்கப்பட்ட பாதுகாப்பு ஒத்துழைப்பு உதவி திட்டத்தில் இலங்கையை சேர்க்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜப்பான் தூதுவர் கூறினார். அதேவேளை 30 ஆண்டுகால மோதலால் பாதிக்கப்பட்ட வடக்கு சமூகங்களிடையே தேசிய நல்லிணக்கத்தை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டு கூட்டு ஜப்பான் சுவிட்சர்லாந்து தென்னாப்பிரிக்கா திட்டத்தின் தற்போதைய மற்றும் எதிர்கால முயற்சிகள் குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன. கூடுதலாக இலங்கையில் ஜப்பானிய முதலீடுகளின் தற்போதைய நிலை குறித்து 2 தரப்பினரும் மதிப்பாய்வு செய்தனர். டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் விமான நிலைய முதலீடுகளின் தற்போதைய நிலை மற்றும் முன்னேற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. யாழ் போதனா வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க நடவடிக்கையினால் வைத்தியசாலையில் நோயாளர்கள் பெரும் அவதியை எதிர்நோக்கியுள்ளனர். வைத்தியசாலை நிர்வாகத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது. இத்தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக அவசர சிகிச்சைகள் தவிர்ந்த ஏனைய சிகிச்சைகளை வைத்திய அதிகாரிகள் இடைநிறுத்தியுள்ளதால் வைத்தியசாலைக்கு சென்ற நோயாளர்கள் பெரும் அவதியை எதிர்நோக்கியிருந்தனர். வைத்தியர்கள் சங்கத்தின் இப்போராட்டத்தினால் வைத்தியசாலையின் வழமையான செயற்பாடுகள் பலவும் இயங்காத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலைக்கு சென்ற நோயாளர்கள் சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முடியாமல் பெரும் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர். இதேவேளை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் இத்தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதால் நோயாளர்கள் பெரும் ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளதாகவும் நோயாளர்களை பாதுகாக்க உரிய நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட வேண்டுமெனவும் பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரிகாலை செம்மணி சித்தப்பாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான வழக்கானது நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதவான் நேற்றைய தினம் மன்றுக்கு வருகை தராத காரணத்தினால் பதில் நீதவான் இந்த வழக்கை நாளைய தினத்துக்கு ஒத்திவைத்தார்.
அந்த வகையில் இந்த வழக்கானது இன்றைய தினம் விசாரணைக்காக நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்வதற்காக திகதியிடப்பட்டுள்ளது. அத்துடன் இன்றைய தினம் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கைகள் மன்றுக்கு சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்சில் குடியுரிமை பெற பிரெஞ்சு மொழி அவசியம் என உள்துறை அமைச்சர் புருனோ ரெத்தாயோ தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு முதல் பிரான்சில் தங்கியிருப்பதற்கான பல்வேறு விதமான விசா அட்டைகளை பெற்றுக்கொள்ளவும் இந்த நடைமுறை பொருந்தும் என உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய 2 தொடக்கம் 4 வருட விசாவை பெற்றுக்கொள்ள ஏற்று மொழி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10 வருட விசா பெற்றுக்கொள்ள B1 மொழி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரெஞ்சு குடியுரிமை பெற வீற்று மொழி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகும் இந்த சட்டம் குறித்து பிரெஞ்சு ஊடகங்கள் முக்கியம் கொடுத்து செய்திகள் வெளியிட்டுள்ளன. ஐரோப்பிய மொழி நிலைக்கான ஏற்று நாட்டிற்கு புதிதாக வருபவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கனிமுல்ல சஞ்சீவவின் கொலை தொடர்பாக அன்றைய தினம் நீதிமன்றத்தில் அவரை பாதுகாத்து வந்த காவல்துறை சிறப்பு படை மற்றும் சிறைச்சாலை துறையைச் சேர்ந்த சுமார் 20 அதிகாரிகளின் கையடக்க தொலைபேசிகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் சிறைச்சாலைகள் துறையைச் சேர்ந்த சுமார் 30 அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய கொழும்பு குற்றப்பிரிவு அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தது. அதன்படி அவர்களின் தொலைபேசிகளை சம்பந்தப்பட்ட விசாரணைகளை மேற்கொள்வதற்காக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை கொலை சம்பவம் தொடர்பாக 15 சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்தோடு கனிமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நீர்கொழும்பு காவல் நிலையத்தின் காவல் அதிகாரி கொலை திட்டம் குறித்து ஆரம்பத்திலேயே அறிந்திருந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த கொலையின் பின்னணியில் மூளையாக செயற்பட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ள தற்போது தேடப்பட்டு வரும் இசாரா செவ்வந்தி என்ற பெண் சந்தேக நபருடன் தொடர்பு வைத்திருந்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அலுவலகத்தில் உள்ளவை உட்பட அரசு நிறுவனங்களில் பயன்படுத்தப்படாத அனைத்து வாகனங்களும் விற்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த வாகனங்கள் மார்ச் 31ஆம் திகதிக்கு முன்னர் விற்கப்படும் என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். இதேவேளை அதன் மூலம் கிடைக்கும் அனைத்து வருமானங்களும் திரைசேரியில் வரவு வைக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். அத்தோடு முந்தைய ஆட்சிகளில் இருந்தவர்கள் 800க்கும் மேற்பட்ட வாகனங்களை பயன்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகர்களுக்கு மாத்திரம் சுமார் 68 வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று மாலை வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவித்துள்ளது. ஓவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் கம்பாத்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கெப்பட்டிபுல போலீஸ் பிரிவின் மகுலகம பகுதியில் நேற்று இரவு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்தில் ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் காயமடைந்து குளியாப்பிட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அங்கு சிறுமி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கெப்பட்டிபோல போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன.
உயிரிழந்த சிறுமி 9 வயதுடையவர் என்றும் ஹெப்படிபொல மகுலகம பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணையில் இறந்த சிறுமி தனது பாட்டியுடன் வீட்டில் தங்கியிருந்த போது அருகிலிருந்த சிலர் பன்றிகளை வேட்டையாடும் சத்தம் கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து விசாரித்த போது அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் என்பது தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் காயமடைந்த பாட்டி குளியாப்பட்டி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற அதேவேளை சிறுமியின் சடலம் குளியாப்பட்டி மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபரை கைது செய்வதற்காக கெப்பட்டிபொல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.